الله سبحانه وتعالى في كلامه الكريم والفرقان المجيد ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான துல்காதா மாதத்தினுடைய தினங்களிலே நாம் இருக்கிறோம். உலகம் முழுக்க இருந்து ஹாஜி பெருமக்கள் இப்போது ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நமது ஊரில் இருந்தும் ஹாஜி பெருமக்கள் இந்த வருடம் செல்ல இருக்கிறார்கள். ஹஜ் என்பது ஒரு உண்மையை பொறுத்த அளவுக்கு இறுதி கடமை என்பதாக சொல்லுகிறார்கள். அது கடமைகளில் ஒன்று. அது இறுதி கடமை, அது கடைசியாக செய்ய வேண்டிய கடமை என்று அதை தள்ளி போடக்கூடாது. எப்போது வாய்ப்பும் வசதியும் கிடைக்கப்பெறுகிறதோ அப்போது அந்த கடமை நிறைவு செய்யப்பட வேண்டும். காரணம், ஒரு கடமையை வந்த பிறகு எல்லா தகுதியும் இருந்து பிறகு செய்யலான்னு நம்ம சொல்லும்போது அதற்கு பிறகு இந்த வாய்ப்புகள் நமக்கு இருக்குமா? வயது கூட சொல்வதில்லை, நம்முடைய ஆயுள் அந்த அளவு நீட்டிப்பாக இருக்குமா என்பது கூட தெரியவில்லை என்றெல்லாம் இருக்கிற போது ஒரு முதுமையின் காரணமாக ஹஜ்ஜுடைய காரியங்களை நிறைவாக செய்ய முடியாத சூழல்கள் எல்லாம் உண்டு. இது போன்ற காரணிகளால் நாம் எந்த அளவுக்கு அதை முன்னாலேயே முடித்து விட முடியுமோ, அந்த கடமையை நிறைவு செய்து விட வேண்டுமோ அதை நாம் நிறைவு செய்ய வேண்டும். எப்படி ஒரு மனிதனுக்கு நாம் கடன் தர வேண்டும், அந்த கடன் நம்ம மீது உள்ள பொறுப்பு. எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் அது நிறைவாகும். அதே போல தான் ஹஜ் என்பது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடன். அதை நம்ம தாமதப்படுத்தக்கூடாது. எவ்வளவு விரைவாக முடியுமோ அந்த கடமையை நாம் நிறைவு செய்து விட வேண்டும். ஹஜ்ஜு யார் மீது கடமை? பொருளாதார வசதியும் உடல் நலனும் ஒருவருக்கு இருக்கும் என்றால், ஒரு காலத்தில் இந்த பயணமும் சேர்த்து சொல்லப்படும். பயணத்திற்கான சூழல்கள், பயணம் செய்வதற்கான வழி வசதிகள் அவருக்கு இருக்கும் என்றால் என்று சொல்வார்கள். பயணத்திற்கான வசதினா என்ன அப்படின்னா, 3 மாதம் 4 மாதம் போகணும், கால்நடையாக நடந்து போவார்கள். அப்போ 4 மாதங்கள் உணவு தேவை என்ன செய்வது? அங்கே போய் தங்கியிருக்கிற காலத்தில் எப்படி செலவுகளை சமாளிப்பது? அவர் பெரிய தொகை தேவைப்படும். எனவே பொருளாதார வசதி இருந்தால், இன்றைக்கு அந்த வசதி அவ்வளவு நாட்கள் நடந்து போய் செலவு செய்ய வேண்டிய அளவுக்கு இல்லை. இன்றைக்கி விமான டிக்கெட்டுகள் உண்டு, குறுகிய நாட்களில் அங்கே தங்கிவிட்டு நம்மால் வந்துவிட முடியும் என்றெல்லாம் இருக்கிற போது நம்முடைய உடல் நலன் மட்டும்தான் இங்கே அதிகமான முக்கியத்துவத்தை பெறுகிறது. எனவே ஹஜ்ஜுடைய கடமையை நாம் அடைந்து விட்டோம் என்று தெரிகிற போது அதை முழுமையாக நிறைவாக செய்துவிட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு கடமையாக இருந்தும் அதை நிறைவேற்றாதவர்களை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். கடமை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு அதை தள்ளி போடுபவர்கள், அதை விட்டு விடுபவர்கள், அவர்கள் குறித்து கடுமையான விமர்சனங்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்திருக்கிறார்கள். பல் யஹூதியும் நஸ்ரானியா, அவர் யஹூதியா மௌத்தா போகட்டும், நஸ்ரானியா கிறிஸ்தவராக அவர் மரணிக்கட்டும் என்றெல்லாம் சொல்லி ஹஜ்ஜினுடைய கடமைக்கான முக்கியத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். பெருமானாருடைய வாழ்க்கையில் ஒரு தடவை ஹஜ்ஜு செஞ்சாங்க, 4 தடவை உம்ராக்களை செய்தார்கள். ஒரே ஒரு ஹஜ்ஜு, அந்த ஹஜ்ஜுக்கு பேர் ஹஜ்ஜத்துல் விதா, விடைபெறுகிற ஹஜ்ஜு. கடமையானது என்னவோ ஹிஜ்ரி 2, 3 கடமை ஆயிடுச்சு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அவங்க தான் செய்வாங்க கடமையானா. ஆனால் இந்த தடவை இந்த ஹஜ்ஜு மட்டும் உடனடியாக செய்யலை, ரொம்ப நாள் வெயிட்டிங் பண்ணிட்டாங்க. ஹிஜ்ரி 8 போய் மக்கா வெற்றி நடந்த பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த ஆண்டுக்கு பிறகு முஷ்ரிக்கீன்கள் யாரும் இங்கே ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது, ஹஜ்ஜு செய்கிறதா இருந்தால் அது இஸ்லாமிய வழிகாட்டுதலில் இருக்குது என்று அறிவிப்பு செய்தார்கள். ஹிஜ்ரி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய்
1,00,000 சஹாபிகள் அதில் கலந்து கொண்டார்கள். காரணம் என்னென்னா, இது வரைக்கும் ஹஜ்ஜுன்ற பேரில் என்னென்னமோ நடந்தது. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்க போகிறாங்க. ஹஜ்ஜுனா எப்படி செய்யணும், எந்தெந்த நாட்கள், என்னென்ன அமல்கள். அல்லிமும் மின்னி மனாசிகக்கும், உங்கள் ஹஜ்ஜின் கிருகைகளை என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபிகளுக்கு முன்னால் நின்று அந்த ஹஜ்ஜை ஒவ்வொரு செய்தியாக நிகழ்வாக செய்து காட்டினார்கள். அந்த இடத்துல தான் பெருமானாருக்கு ஒரு குர்ஆனுடைய வசனம், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கம் இன்றைக்கு நிறைவடைந்து விட்டது என்று வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து விடைபெற்று ஒரு 80 நாட்களில் உலகத்திலிருந்து விடைபெற்றார்கள் என்று நாம் ஹதீஸ்களில் படிக்கிறோம். இந்த ஹஜ்ஜு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய ஹஜ். ஹஜ்ஜுக்கு நாம் நீயத்து வைத்து விட்டால் போதுமானது. நாம் யோசிக்கிறோம் சில காலங்களில் இப்படியெல்லாம் செய்திகள் வருவதுண்டு. ஒரு டீ கடை வைத்திருப்பவர், ஒரு ரிக்ஷா ஓட்டுபவர், சாதாரண கை தொழிலாளிகள், இவர்கள் காலம் முழுக்க 1 ரூபாய் 2 ரூபாயாக ஹஜ்ஜுக்காக வேண்டி பணங்களை சேர்த்து வைத்து கொண்டே இருந்தார்கள். அந்த ஹஜ்ஜுடைய வாய்ப்பு அவர்களுக்கு கிட்டியது என்றெல்லாம் நாம் படிக்கிற போது முதல்ல எண்ணம் வர வேண்டும். ஹஜ்ஜை நம்ம முறை செய்யணும், நிறைவாக ஹஜ்ஜு செய்ய வேண்டும், அந்த அமலை நாம் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் நமக்கு வந்துவிட்டால் போதும். அல்லாஹ் அதற்கான சூழல்களை, வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி தருவான். எனவே நம்முடைய சிந்தனைகளில் ஹஜ்ஜு, உம்ராக்கள் என்கின்ற அந்த உயர்ந்த இபாதாத்துகள் குறித்து நினைவூட்டப்படுகின்ற முக்கிய தருணங்களாக இருக்கின்றன. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அத்தனை ஹாஜிகளுடைய ஹஜ்ஜுகளை அல்லாஹ் கபூல் செய்து நிறைவான உடல் நலன்களோடு அவர்கள் திரும்பி வருகின்ற நல்ல தௌஃபீக்கை நல்குவான்.